அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா அந்த அம்மா போட்ட பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ அவங்களுக்கு வந்து தண்ணி சுடு தண்ணி கொடுக்கலாமா பச்சை தண்ணி கொடுக்கலாமான்னு சந்தேகம் கேட்டிருக்கீங்க. அது என்னன்னா, சின்ன பிள்ளையா இருந்தால் லேசாக சூடு பண்ணி ஆற வச்சு குளிர ஆற வச்சு கொடுக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளையா அது சளி பிடிச்சிக்கணும். பெரியவங்க பச்சை தண்ணி குடிக்கலாம். குளிக்கிறதுக்கும் லேசாக வெதுன்னு வச்சு குளிக்க ஊற்றலாம். வெயில் காலமாக இருந்தால் வெயிலில் தண்ணியை வச்சு வேப்பிலையை உருகி போட்டு துணியை போட்டு வண்டி கட்டி வச்சுருங்க. அது சூடே இருக்கிறோம். 2 மணிக்கு ஊற்றும்போது சரியாக வந்துடும். பெரியவர்களுக்கும் பச்சை தண்ணியை ஊற்றுங்க. அதுதான் செய்யணும். மற்றபடி சுட வச்செல்லாம் குளிக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கணும். அம்மாளுக்கு வந்தது ஏற்றுக்கணும். நம்மளாக செய்யக்கூடாது. அது ஒரு இது. தயிர் சோறு பிள்ளைகளுக்கு ஊட்டலாமா ஊட்டக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த பிள்ளைகளுக்கு எப்போவும் ஊட்டி பழக்கமாக இருந்தால் தயிர் சோறு கொடுங்க, ஏற்றுக்கிறோம். எப்போ கொடுக்கலைன்னா சளி பிடிக்கும். அது தயிர் சோறு கொஞ்சம் இறங்கத்துக்கு வேணும். அதனால் இந்த பிள்ளைக்கு தயிர் சோறு கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு தயிர் ஊற்றி கொடுத்தா அந்த வயிற்றில் இருக்க ஆறும். தயிர் கொடுக்கலாம், இளநீ கொடுக்கலாம். பால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பால் இருக்கும்போது தான் அந்த பால் வந்து செலுத்தாது, அது வாந்தி வரும். அதனால் பால் கொடுக்காம அதை வந்து சுட வச்சு தூள் போட்டு முறித்து டீயாகவே கொடுத்துருங்க. வேறு மற்றபடி எல்லாமே கொடுக்கலாம். பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு எல்லாம் கொடுக்கலாம் அம்மா வத்தவர்களுக்கு. அது ஒன்றுமே பண்ணாது. இது அப்புறம் அது வந்து இன்னொரு சந்தேகம். அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது திதி கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அது திதி கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு அம்மாசிக்கு போய் குளத்துலையோ எங்கேயோ தெப்பனம் பண்ணலாம். ஆனால் அம்மா இருக்கும்போது திதி கொடுக்கவே கூடாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அம்மாசிக்கு தண்ணி ஊற்றினா 3 அம்மாசி கழிச்சுட்டேன் அம்மா வீட்டுக்கு போகணுமான்னு கேட்டிருக்கீங்க. அம்மாசிக்கும் மகமாய்க்கும் கணக்கு இல்லை. வந்து 3 தண்ணி குளிச்சிடணும். குளிச்சுட்டு அப்புறமா அம்மா வீட்டுக்கு போகலாம் வரலாம். ஆனால் வீட்டில் அம்மா இருக்கும்போது போகக்கூடாது. வேற ஒருத்தருக்கு பார்த்துருந்தா போகக்கூடாது. ஒருத்தருக்கு மட்டும் பார்த்து முடிச்சுட்டா அம்மா வீட்டுக்கு போகலாம், அவங்க வரலாம், எல்லாம் செய்யலாம். அதே இது அப்படி போகக்கூடாது. அம்மா இருக்கும்போது பரீட்சை வந்துச்சுன்னா பரீட்சை எழுதலாமோ என்னமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைய தனியாக கூட்டிகிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு டீச்சரோ வாத்தியார்ட்டையோ சொல்லி ஆரையும் தொடாமல் பரீட்சை எழுதிட்டு கூப்பிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றி தான் போகணும்ல. ஏன்னா அது 1 வருஷம் படித்தது அது வீணாக போயிருங்கள. அதுக்காக ஆத்தா ஏற்றுக்கிடுவாங்க. அவங்க மேலே வாரத்தை போட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். அதனால் ஒன்றும் இல்லை. தண்ணி ஊற்றித்தான் போகணும்னு சாத்தம் இல்லை. ரொம்ப ஆராட்டியமாக இருந்தார். அவங்க மேலே பாரத்தை போட்டு ஆட்டோ பிடிச்சோ வண்டியிலையோ கூட்டிகிட்டு போய் இந்த வாத்தியார் டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு பரீட்சை எழுதிட்டு இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அது நல்லபடியாக நடக்கும். வேறு ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. ஆனால் 1 வருஷம் படித்த படிப்பு வீணாக போயிருங்கள. அது ஆத்தா உதவி செய்வாங்க, நல்லபடியாக நடக்கும்.